மதுரையில் நகை வியாபாரியை காரில் கடத்தி 2 கிலோ தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். நகை வியாபாரியான இவர் சென்னையில் நகைகளை மொத்தமாக வாங்கி ராமநாதபுரம், பரமக்குடி பகுதிகளில் உள்ள நகைக்கடைகளில் ஆர்டர் எடுத்து விற்பனை செய்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை பாலசுப்பிரமணியன் 1,56,00,000 ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ நகையை சென்னையிலிருந்து மதுரைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக கொண்டு சென்றுள்ளார். அப்போது ரயில் நிலைய நுழைவாயில் முன்பு காரில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் பாலசுப்பிரமணியனை கடத்தி அழகர் கோவில் சாலையில் உள்ள கிடாரிப்பட்டி கடைத்துச் சென்று கத்தியை காட்டி மிரட்டி அவரிடமிருந்த நகையை பறித்து இறக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். அது தொடர்பாக பாலசுப்பிரமணியன் மதுரை திலகர் திடல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது கொள்ளையில் ஈடுபட்டது சென்னை மற்றும் மதுரையைச் சேர்ந்த 5 பேர் என்பது உறுதி செய்யப்பட்டது. அவர்களில் பாக்யராஜ், முத்துலிங்கம், முத்துப்பாண்டி ஆகிய 3 கடந்த திங்கட்கிழமையன்று போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சென்னையைச் சேர்ந்த நாகேந்திரன், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலைச் சேர்ந்த செல்லபாண்டியன் ஆகிய மேலும் 2 இன்று போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்தும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைதான நாகேந்திரன் சென்னை பம்மலைச் சேர்ந்தவர் ஆவார். ஊர்காவல் படையில் பணியாற்றிய போது பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானதால் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து சவுகார்பேட்டையில் நகை தரகராக செயல்பட்டுள்ளார். அப்போது பாலசுப்பிரமணியன் நகை வாங்கிச் செல்வதை 1 மாதமாக அவர் கண்காணித்திருக்கிறார். பின்னர் காளையார் கோவிலைச் சேர்ந்த செல்லப்பாண்டியன், மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த பாக்யராஜ், முத்துலிங்கம், நாங்குநேரியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி ஆகியோரோடு இணைந்து பாலசுப்பிரமணியத்தை கடத்தி நகையை பறிக்கும் திட்டத்தை வகுத்துள்ளனர். அதற்கு நாகேந்திரன் மூளையாக செயல்பட்டு வந்துள்ளார். அதன் பின்னர் அனைவரும் சேர்ந்து திட்டமிட்டபடி பாலசுப்பிரமணியத்தை கடத்தி நகையை பறித்துச் சென்றதாக நாகேந்திரன் உள்ளிட்ட 2 வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பின்னர் நாகேந்திரன், செல்லப்பாண்டி ஆகிய 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.